இந்த பொய் நீங்க சொல்றீங்க. ஆனா திருப்பரங்குன்ற விஷயத்துல விஜய் வாயே திறக்கல. பாருங்க அமைதியா இருக்காரு. இவரெல்லாம் ஒரு அரசியல்வாதியான்னு கேக்குறாங்க. சரி இருந்துட்டு போறாரு. உங்க பின்னாடி அத்தனை இஸ்லாமிய தலைவர்களை நிறுத்தி வச்சிருந்தீங்களா? அவங்க என்ன குரல் கொடுத்தாங்க? அவங்க அம்மா பட்டணத்துல 60 வீடுகளை உங்க ஸ்டாலின் இடிச்சாரு இல்ல? அதுல சமூக நீதியினுடைய பாதுகாவலன் ஏன் இடிச்சாரு? எதற்காக இடிச்சாரு? அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? இந்த திமுக அரசு, இந்த இஸ்லாமியர்கள் ஏன் இடிச்சிங்க? இது உங்களுடைய கட்டுப்பாட்டில் தானே இருக்குது. நீர்நிலைனா நீர்நிலை நிரூபிச்சிட்டிங்களா? ஒரு நாள் அவகாசம் தானே கேட்டான், கொடுத்துட்டு போங்க. எதுக்கு அவ்வளவு அவசரமாக இடிக்க வேண்டிய காரணம் என்ன? எத்தனை பல ஆயிரக்கணக்கான கட்டடங்கள் இங்கே வந்து நீர்நிலையை ஆக்கிரமித்து அரசாங்க கட்டடங்கள் இருக்குன்றது குறிப்பிடத்தக்கதா இல்லையா? 4800க்கும் அதிகமான கட்டடங்கள் இங்கே இருக்குது, நீதிமன்றங்கள் உள்பட. அப்போ இதில் இந்த 60 வீடுகள் நான் அதை நியாயப்படுத்தலை, இடிச்சுக்கங்க. அவங்களுக்கான ஒரு கால அவகாசம் கொடுக்கலாமே. ஆனால் பெரிய சாஸ்தா இன்ஜினியரிங் போன்ற நிறுவனங்களுக்கு அது விதிவிலக்கு. அங்கே உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிதானே? உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உடனடியாக மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு ஆற்றுக்குள்ளே இறங்கி மண்ணை எடுத்துருவீங்க.